விஜய் சேதுபதி சார் கூட வந்து இது செகண்ட் மூவி எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து பிஃபோர் இருந்த மூவியோட இல்ல டிஃபரண்ட் ஜானர்ல காட்டியிருக்கீங்க. இல்ல எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்கள் எல்லாம்? நல்லா ஜாலியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா பாத்தீங்கல்ல இந்த இதெல்லாம் நல்லா இருந்ததுங்களா? எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது. ஒரு ஃபேமிலியோட பாக்குற மூவி மே மந்த்ல கொடுத்துருக்கீங்க. அதுமே ஒரு ஃபேமிலியோட பாக்குறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் மூவிஸுமே ஒரு ஃபேமிலி ஜானர்ல பாக்குற மாதிரி கொண்டு வரீங்களா அப்படின்னு? கமர்ஷியலா இருக்கும். நான் என்ன படம் எடுத்தாலும் கமர்ஷியலா. ஏன்னா தியேட்டரை வந்து நம்ம அலைவாக வச்சுக்கணும்னா, தியேட்டரை உயிர்ப்போட வச்சுக்கணும், தியேட்டர் வந்துட்டு இருக்கணும்னா தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அது ரொம்ப முக்கியம். அதனால் கமர்ஷியல் நான் சொல்கிறது வந்து தியேட்டர் ஆடியன்ஸ்க்கான படம் வந்து நான் என்ன கதை இருந்தாலும் அதுக்காக தான் பண்ணுவேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன் பிரசன்ட்ல வந்து ஃபுல் 100% எல்லாரும் வந்துச்சு, சிரிச்சிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலயும் சிரிச்சாங்க. பட் எப்பவுமே ஒரு கிரியேட்டர் டைரக்டருக்கு வந்து இன்னும் பெட்டராக வந்திருக்கலாமே, இன்னும் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் ஃப்ரேமும் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். யோகி பாபு சாரோட காம்பியோ விஜய் சேதுபதி சாரோட காம்பியோ எப்பவுமே ஒரு ராக்கிங்காக இருக்கும். இதுலேயுமே ஒரு நல்ல இது கொடுத்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது வந்து கொலாபரேஷன் தான். அது டோட்டலி கொலாபரேஷன். ஹியூமரில் வந்து எனக்கு வேறு டைமிங் இருக்குது, தனியாக ஒரு டைமிங். விஜய் சேதுபதியோட டைமிங் வந்துட்டு தனி, யோகி பாபுவோட டைமிங் தனி. இதை கொலாபரேட் பண்ணது தான் நமக்கு ஃபியூஷனாக ஒன்று கிடச்சிருக்கு இங்கே. அந்த காம்போ ஒர்க் ஆனது காரணம் அதோட கொலாபரேஷன். எங்க 3 பேரோட கொலாபரேஷன் தான். ஹலோ ப்ரோ, மூவி எப்படி இருந்துச்சு? மூவி சூப்பரா இருந்தது, வேற லெவல். விஜய் சூப்பரா பண்ணிருந்தாரு. விஜய் சேதுபதி சும்மா மாசா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் வெறித்தன பின்னிட்டாங்க. விஜய் சேதுபதி நேர்லயே பார்த்து விஷ் பண்ணேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயினோடது கிளைமேக்ஸ் வந்து லவ் ஃப்ளைட்டு எல்லாமே ஓகே, தரமா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா. ஹீரோயினோட சப்போர்ட்டிவ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் வேற லெவல். கிளைமேக்ஸ்ல ஒரு பிஜிஎம் வரும், சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு சூப்பர் காமெடி, படம் நல்லா ஓடும். விஜய் சேதுபதி யோகி பாபு காம்பினேஷன் நல்லா இருக்கு. இப்போ இதுல சூப்பரா தரமா பண்ணிருந்தாங்க. காமெடி சூப்பரா இருந்துச்சு. பிளான் பண்ணி அந்த மணி ஈஸ்ட் மாதிரி இருந்துச்சு படம். மணி ஈஸ்ட் எப்படியோ அதே மாதிரி இருக்கு. சூப்பரா அதே சூப்பரா இருந்துச்சு. 10க்கு 7, 8 கொடுக்கலாம். மூவி சூப்பரா இருக்குக்கா. என்னால பேச முடியல. மூவி நல்லா இருக்கு. படம் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஓட என்ன பார்க்கணும், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, இந்த படத்தை அடிக்கடி பாருங்க, அதான் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு இன்ஸ்டன்ட்டும் கேட்கும் போதும் இல்லை பார்க்கும் போதும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த சீனும் நீங்க எதிர்பார்க்காத நிகழ்ச்சிலாம் அங்கே நடக்கும். அடுத்து என்ன நடக்கும், யோகி பாபா என்ன சொல்ல போறாரு, ஹீரோயின் என்ன சொல்ல போறோம், இந்த வில்லன் என்ன பண்ண போறாரு, இந்த ஒரு ஜோனர் நல்லா பயணம் இருக்கும். வில்லன் இங்கே வந்து வெற்றி தேட்டரில் படம் பார்த்துருக்காரு, அண்ணன் சேது அண்ணன் பார்த்துருக்காரு. நம்ம ரசிகராக பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம். மகாராஜா எப்படி 100 நாள் போயிடுச்சோ அது மேலே இது 200 மேலேயே போகணும். போயிட்டு நீங்கள் இதில் ஓட்டியில் எதில் கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அது எதிர்பார்க்க முடியல. இப்படி வருமா, டேரக்டர் இப்படிலாம் கொடுப்பாரா, இல்லை மியூசிக் டேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி வருமா, இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒழுங்காக கொடுத்துருப்பாரா. ஒவ்வொரு ஜானரை பார்க்கும் போது ஒரு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. 2 வாட்டி பாட முடியாது, 3-4 வாட்டி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் முடியும். நன்றி. நல்லா இருந்துச்சு மூவி. விஜய் சேதுபதி அது பார்க்கும்போது கண்ணு டெஸ்ட் பட்டுச்சு. விஜய் சேதுபதிக்காக தாங்க பார்க்க வந்தோம். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கிற ஆக்டரு. அவரு விஜய், அவர் 2 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய படம் பண்ணிக்கிறாரு. ஆனால் இந்த படம் பைக்லாம் ஓட்டுனதால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் எதிர்பார்க்கல, திடீர்னு ஆக்ஷன் வருது. அதுக்கப்புறம் கனவா போனது வந்து அந்த சீன் நல்லா இருந்துச்சு, அந்த காடு விளாண்டுது. அதனால அதுக்கப்புறம் காமெடி அவரு செம்மையா பண்ணாரு. யோகி பாபு
வந்து திடீர்னு பண்ணி குழப்பி விட்டு போனாரு. நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா அவர் வந்து வண்டியில திருட்டு அந்த எடுத்துன்னு போகும்போது சீன் ரொம்ப பிடிச்சது. செம்மையா இருந்துச்சா. மூவி எப்படி இருந்தது? மூவி வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஹைப்பும் கொடுக்க முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சாரும் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு இதுல அவரோட ரோல் எப்படி இருக்கு கேரக்டர்ஸ்லாம்? அதாவது ஒரு ராபரி மூவி தான், பட் ஆனா வந்து எல்லா மூவி மாதிரி எல்லாமே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா தான் இருக்கும். டிஃபரண்ட் ஜானர்ல இருக்கு. ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? புது ஃபேஸா இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி வில்லனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. லைக் எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நான் ஓரளவுக்கு ஓகே தான். இதுல ஒரு ஃபீமேல் வந்து அவங்கள முன்னேறதுக்காக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஹீரோ சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஜானர்லாம் எப்படி இருந்தது கதை? நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி யோகி பாபுவோட காமெடி வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல, பட் ஆனால் மோஸ்ட்டாக ஒர்க் அவுட். ஓகே, எப்பவுமே விஜய் சேதுபதி சாருமே வந்து யோகி பாபு சாரோட காம்போ எப்பவுமே ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். இதுல இதுலயும் அதே மாதிரி நல்ல காம்பினேஷன் தான், பட் ஆனா வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஓகே. அப்படி இல்லை, பட் ஆனா வந்து ரொம்ப போர் அடிக்காது, நார்மலா படம் கொஞ்சம் ஸ்லோவா போறோம். லைக் ஃபேமிலியாவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாவும் பார்க்கலாம், இப்படி வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்க்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய். மூவி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. என்ன கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க? கதையே புரியல, ஆனா சூப்பரா இருக்கு. இல்ல விஜய் சேதுபதி சார் பிடிக்கும், அதுக்காக வந்தோம். அதுக்காக வந்திருக்கீங்களா? ஓகே. பிளான் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் பிளான் கார்ட்ஸ் மூலமா சில ஆக்டிவிட்டி இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எப்படி வந்து படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூஸ்டும் ஒரு போலீஸ்காரன் எப்படி அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதுல இருந்து அண்ணன் எப்படி எஸ்கேப் ஆகிறாருன்னா படம் எக்ஸ்கிளாஸ் பக்காவா இருந்தது படம். சூப்பர். மூவி எப்படி இருந்தது? மூவி நல்லா இருந்துச்சு, உண்மையா சொல்லுங்க. விஜய் சேதுபதி சார் ஆக்டிங், யோகி பாபு சார் ஆக்டிங் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா யோகி பாபு வந்து ஃபுல்லா ஃபன்னு காமெடி, அவர் எப்பயுமே ஃபன்னா பண்ணுவாரு. நம்ம ஜாலியா இருந்துச்சு. ஓகே, இல்ல மூவில வந்து ஹீரோ ஹீரோயினோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க நியூவா இருக்காங்க இதுல. ஆமா, நியூவா இருக்காங்க, பட் ஆனா ஹீரோயின் அவ்வளவா வர மாட்டாங்க இந்த இதுல. விஜய் சேதுபதி தான் ஃபுல்லா வர. நல்லா இருந்துச்சு, ட்விஸ்டா இருந்துச்சு படம். ஓகே, கடைசி half an hour எப்படி இருந்தது? அடுத்து என்ன? அந்த ட்விஸ்ட் தான் மெயினா இருந்தது. ஆனா லாஸ்ட்ல என்னன்னா, நம்ம போல்ட் வந்து விஜய் சேதுபதி நினைப்போம், ஆனா அந்த போல்ட் வந்து அந்த வாட்டர் மேன் இருப்பார்ல, அவர் தான் அங்க போல்ட். ஓகே, இதுல அவர் வந்து போயிருக்கவே மாட்டாரு அந்த ஊருக்கு, மலேசியாவுக்கு போயிருக்கவே மாட்டாரு. யோகி பாபு வந்து போய் கேட்பாரு இவரை. ஓகே, இதுல வந்து நம்ம வில்லன் பிருத்திவிராஜ் சார் பப்ளு வந்து வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வில்லனுக்கு அவ்வளவா ஒரு ஹைப்பே தரல, ஒரு மாதிரி நார்மலா காட்டிட்டாங்க வில்லன். ஓகே, இதுல ஹைப் கொடுத்த கேரக்டர்னா யாருக்கு கொடுத்திருக்காங்க? விஜய் சேதுபதி தான் குத்துனாங்க, பட் ஆனா நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணதால நல்லா இருந்துச்சு. இது எவ்வளவு 10க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? 8 தரலாம். மூவி எல்லாருக்கும் பொதுவா சொல்லணும்னா பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஃபன் படம் வேணும்னா கண்டிப்பா இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். விஜய் சேதுபதி சார் அந்த யோகி பாபு சாரோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? செம்மையா சூப்பரா இருந்தது. இப்போ நம்ம ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான், ரொம்ப கலாச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அதே மாதிரி கலாச்சிட்டு சூப்பரா இருந்த ஃபேஸ் ரியாக்ஷன், யோகி பாபு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எல்லா சாங்ஸ் பிஜிஎம் 30 மினிட்ஸ் எப்படி இருந்தது? த்ரில்லிங்கா இருந்ததா? நெக்ஸ்ட் என்ன ஆமா, ஒரு எப்படி இருக்கு பரபரப்பா, நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இது எதுக்காக பண்றாங்க, அதுக்கு எதுக்காக பண்றாங்கன்னு பயங்கரமா இருந்தது எல்லாமே. 10க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? 10 ஆஃப் 10 நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். மூவி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே எக்ஸைட்டிங்கா விஜய் இருந்தது. சேதுபதி ஆக்டிங் எப்படி இருந்தது சார்? சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே யோகி பாபு கூட இருந்தது, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இல்ல ஹீரோ ஹீரோயினோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. எல்லாம் செட் ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டா இருந்தது. மியூசிக் எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. லாக்ஸ் ஏதாவது இருந்ததா? இல்ல லாக் ஏதாவது இருந்ததா? இல்ல அதெல்லாம் கரெக்டா இருந்தது எல்லாமே. இந்த யோகி பாபுவும் விஜய் சேதுபதி சார் நடிச்சதும் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. அந்த லோனில் அந்த இது பேங்க்கில் கொள்ளடிக்கிறது எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. எல்லாம் வந்து பார்க்குற பசங்க எல்லாம் பார்க்கலாம், போர் அடிக்காது. எல்லாம் ஒரு கடைசி half an hourன்றது எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காக அது இப்போ எப்படி நடக்கும், எப்படி பண்ணுவாங்க, அந்த பரபரப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. மூவி எப்படி இருந்தது? மூவி சூப்பரா இருந்ததுக்கா. லாஸ்ட் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. யோகி பாபுவும் விஜய் சேதுபதி சார் காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. த்ரில்லிங் மூவியா இருந்தது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆல்வேஸ் ஏன்னா இதுல ஹீரோவும் சரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இவங்க புதுசா தான் ஹீரோயினா காம்பினேஷன் எல்லாமே நல்லா தான் நல்லா இருந்தது. 2 hours எப்படி போச்சுனே தெரியல, ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது. நம்ம விஜய் சேதுபதி சாரும் யோகி பாபு சாரோட காம்பினேஷன் சூப்பரா நல்லா இருக்கும். இதுல எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ரொம்ப அடுத்த படத்துக்கு வந்திருக்காங்க, சூப்பரா இருந்தது இந்த காம்பினேஷன். இதுல வில்லன் பப்ளு சார் வில்லனா ஆக்ட் பண்ணிருக்காங்க, அந்த எப்படி இருந்தது? அவர் வில்லன் சூப்பரா இருந்தது. வில்லன் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு மார்க் கொடுக்கலாம். 10 கொடுக்கலாம். செலிப்ரேஷன் வந்து யாருமே அளவுக்கு நல்லபடியாக இருந்தது. படத்தை வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நிறைய ஃபேமிலிஸு எல்லாருமே ஆடியன்ஸ் பயங்கரமாக சிரித்து கொண்டாடினாங்க. இதேமாதிரி எல்லா படமும் அண்ணனுக்கு வந்து நல்ல படமாக அமையணும்னு ரசிகர் சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஷாரதி வந்து எப்பயுமே லவ் மூவியாக பார்த்து தான் கொஞ்சம் நல்லா லவ் மூவியாக போயின்னு இந்த டைமில் இது வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. ஒரு திருடனாக இருந்து இவருக்கு தேவைப்பட்ட பணத்துக்கோசம் இவரு திருநதை வேற ஆள் மேலே பள்ளியை போட்டு இவர் ஈஸியாக அழகாக தப்பிச்சுட்டு வந்தார்.
ஒரு இடத்துலையும் நிறையா கிளைமேக்ஸ்லாம் நல்லா வேற மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ணி ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மெயின் வந்து யோகி பாபு சார் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் இருக்கிற படம் அவர் நடிச்ச எல்லா படமே நார்மலாகவே ஃபன்னாக தான் போவோம். இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேர் ஒரே காம்பினேஷன் பண்ணி நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அதேமாதிரி யோகி பாபு சாரும் இவரும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு நண்பராக இருந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், லவ் எதிர்பார்த்து வராதிங்க, ஃபன்னோ அண்டு ஆக்ஷன் பிளாக் எதிர்பார்த்து வந்தால் படத்தை திரும்பி கண்டிப்பாக பார்க்கலாம். நான் திரும்பி வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக பார்த்து. ஹீரோயினோட காம்பினேஷன் எப்படி இருந்தது? காம்பினேஷன் நல்லா இருக்கு. பட் அந்த அளவுக்கு ஏதாவது எப்படி சொன்னா இப்போ கப்புள்ஸ் வந்து பார்க்குற அளவுக்குலாம் அந்த மூவி இல்லை. கப்புள் வந்து பண்ணல, கப்புளுக்காண்டி ஹெல்ப் பண்ற வேணா பார்க்கலாம். ஒரு நம்ம லவ் பண்ற பேருக்காண்டி நம்ம எந்த ஹெல்ப் வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப்னு அவளை மேரேஜே ஆகல இந்த மூவில வந்து லவ் பண்றாங்க, லவ் பண்ற பொண்ணுக்கோசம் அவள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் வந்து பார்க்குறாங்க. ஸோ கப்புள்ஸ் அதில் வேணா பார்க்கலாம். சென்டிமெண்ட் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா லவ்ல அது கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஃபன் பண்ணலாம் வந்தா. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? சாங் ஒரே ஒரு சாங் தான் வந்துச்சு. மியூசிக் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஒரு ஆக்ஷன் பிளாக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு லவ் சாங் ஒன்றே ஒன்று தான்.